ஹாய் நண்பர்களே, இன்னைக்கான வீடியோ நமக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு கிராமங்க. அந்த கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடிட்டு ரிட்டன் வீடு திரும்பின 2 வாலிபர்களுக்கு நடந்த அமானுஷ சம்பவத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப த்ரில்லிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த 2 நபர்களுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன அழகான கிராமங்க. அந்த கிராமத்தில் 2017 காலகட்டத்தில் பிரேம்குமார் மற்றும் கௌதம் இவங்க 2 பேரும் ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். இவங்க 2 பேருமே காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு கிடைக்கிற வேலைக்கு அப்படியே உள்ளூரில் ஏதாவது வேலை கிடைச்சாவோ அல்லது இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வெளியூர் போய் அந்த வேலை செஞ்சுட்டு வர்றது, இந்த மாதிரி தாங்க அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்க படித்த படிப்புக்கான வேலை எதுவும் கிடைக்காம தான் இருந்திருக்கு. இவங்க அப்படியே வாரத்தில் ஃபுல் டேவும் வேலை செய்வாங்க. இந்த சண்டே மட்டும் யாரு எவ்வளவு சம்பளத்துக்கு கூப்பிட்டாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ஹாபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டே கிரிக்கெட் விளையாட போகணும் அப்படின்றது தாங்க. எவ்ரி சண்டே இவங்க மிஸ் பண்ணாம கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போவாங்க. அதுவும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெட் மேட்ச்ல வின் பண்ணணும் அப்படின்னா அதுல நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேருக்குமே கிரிக்கெட் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த 2 காரணத்தினால தான் எவ்ரி சண்டே அவங்க வந்து விளையாட போவாங்க. இவங்களோட டீம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரை சேர்ந்தவங்க 2 பேர் தாங்க, கௌதம், பிரேம்குமார். இவங்க மட்டும் தாங்க. இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊர் இருக்குங்க. அந்த ஊர்ல தான் இவங்களோட மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அந்த டீம்ல உள்ள மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்க அந்த மேட்ச் டைம் மட்டும் இவங்க அந்த ஊருக்கு போயிட்டு விளையாடி முடிச்சுட்டு, எங்க மேட்சோ அங்கெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு ரிட்டர்ன் இவங்களோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த கௌதம் அப்படின்றவர்கிட்ட ஒரு 2 வீலரும் இருந்திருக்கு. அதன் உதவியோட தான் இவங்க அங்க விளையாட போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிதாங்க ஒரு நாள் 2017 காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இவங்க 2 பேரும் அவங்களோட கிராமத்தில் சனிக்கிழமை அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு அடுத்த நாள் சண்டே அப்படின்ற காரணத்தினால இவங்க முன்னாடி நாளே காசெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு நல்லா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. காலையில் எப்படியும் சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்ற காரணத்தினால தூங்கி எழுந்தவங்க காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்து அப்படியே ஒரு 8 மணிக்கெல்லாம் அவசரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த 8 கிலோமீட்டரில் உள்ள அந்த ஊருக்கு போகிறாங்க. இவங்க அங்கே போயிட்டு அவங்களோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க பெட் மேட்ச் தானே வைக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய டீம் வந்திருக்காங்க. சரி, நிறைய டீம் வந்திருக்காங்க, எப்படியும் நம்ம ஜெயிச்சோம்னா நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் அன்னைக்கும் விளையாட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே இவங்க விளையாட நிறைய டீம் வந்துட்டே இருக்கிறதுனால அன்னைக்கு இவங்களோட டீமும் ஓரளவுக்கு நிறைய வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் லேட் ஆயிடுச்சு. எத்தனை மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவங்க விளையாண்ட இடத்துல இருந்து கிளம்புறதுக்கே 7:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி, இந்த நேரத்துக்கு மேலே நம்ம கிளம்பணும் அப்படின்னா சரியா இருக்கும், நம்மளோட ஊருக்கு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் வேலைக்கு போகணும் இல்லையா. அந்த காரணத்தினால இவங்க அங்கே விளையாண்டுட்டு இருந்த அந்த ஊர்லேருந்து அப்படியே கிளம்புறாங்க. விளையாட போன ஊர் பார்த்தீங்கன்னா இந்த கௌதமோட ஊர்லேருந்து 10 கிலோமீட்டர் இருக்கும். அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி அப்படியே மெதுவாக வராங்க. வந்தவங்க நல்லாவே வந்துட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு இடத்துல அப்படியே ஒரு 3 ரோடு பிரியிற மாதிரி இருந்திருக்குங்க. அந்த இடத்துல வந்ததும் இந்த கௌதம் அப்படின்றவர் தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே நல்லா வந்துட்டு இருந்த வண்டி அந்த ரோட்டுட்டு வந்து சடார்னு அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. எந்த ஒரு காரணமுமே கிடையாது. முன்னாடி ஒரு கல்லோ கட்டையோ எதுவுமே கிடையாது. நல்லாவே தான் ஃபோக்கஸ் பண்ணி தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த கௌதம். இவங்க 2 பேருமே அப்படியே திடீர்னு கீழே விழுந்தது மட்டும் இல்லாம இவங்களோட வண்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு புதர் மாதிரி இருக்குங்க. அந்த ரோட்டு ஓரத்துல அந்த ஓரத்துல இருந்த அந்த புதருக்குள்ளேயே போய் மறைஞ்சிருச்சு. வண்டி எங்கன்னு இவங்க தேடி தான் எடுத்திருக்காங்க. இவங்க ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த ரோடு 2 ரோடு பிரியுதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த இடத்துல கிடக்குறாங்க ஆளுக்கு ரோட்ல. அப்படியே எழுந்தவங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேம்குமார் கௌதம்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்பவும் கௌதமுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படிதான் வண்டி ஸ்கிட்டாகி விழுந்துச்சு, எந்த ஒரு காரணமுமே இல்லையே, நம்ம நல்லா தானே ஓட்டிட்டு வந்தோன்னு இவர் அப்படியே குழம்பி போய் சுத்தி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஏதாவது கல்லு கிடக்குதா இல்ல இந்த சின்ன ஜல்லிங்க மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட அப்படியே சறுக்கி விடும் இல்லையா. அதனால அதையும் சுத்தி பாக்குறாங்க. அங்கேயும் எதுவுமே கிடையாது. அப்படியே இவங்களோட மொபைல் டார்ச் ஆன் பண்ணிட்டு அந்த பைக்கை தேடுறாங்க. கொஞ்சம் தூரம் அப்படியே இவங்க ரோட்லயே பார்த்துருக்காங்க. ரோட்ல பைக்கு காணோம். அப்படியே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பக்கத்துல இருந்தா அந்த புதர் சைடு மாதிரி இருக்குன்னு சொன்னா இல்லையா, அந்த இடத்துல தேடும்போது தான் அந்த புதருக்குள்ள அந்த பைக் இருந்தது. அப்படியே பைக்கை ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னாடி அந்த வீல் இருக்கு பார்த்தீங்களா, அதை பிடிச்சிதாங்க மேலே இழுத்துருக்காங்க. ஏன்னா ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் புதருக்குள்ள போய் ஃபுல்லா மறைஞ்சிருச்சு வண்டி.
அப்படியே பிடிச்சி இழுத்து வெளியே எடுத்து அப்படியே வண்டியை நிறுத்தி ஸ்டாண்ட் போடுறாங்க. ஸ்டாண்ட் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த வண்டிக்கு பயங்கர அடி, அந்த டூம்லாம் பாதி உடஞ்சே போயிடுச்சுங்க. எப்படி இந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு அப்பவும் இந்த கௌதமுக்கு ஒரே குழப்பம் தான். குழப்பத்தோடய மீண்டும் அவங்களோட பைக்கை எடுக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட்டே ஆகல. என்னடா இது, கீழே விழுந்த காரணத்தினால தான் ஸ்டார்ட் ஆகாம இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் சாவி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் சாவியை போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி 2-3 டைம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட்டே ஆயிடுச்சு. சரி ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த டைம் நான் வண்டி ஓட்டுறேன்டா, நீ பின்னாடி உட்காந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேம்குமார் அப்படின்றவர் தாங்க வண்டி ஓட்டுறதுக்கு உட்காராரு. பின்னாடி கௌதம் உட்காந்துருக்காரு. நல்லாவே வண்டி கொஞ்சம் தூரம் அப்படியே அந்த ஆக்சிடென்ட் ஆகி விழுந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தாங்க போயிருப்பாங்க. நல்லாவே போயிட்டு இருந்த வண்டியில திடீர்னு ஒரு ஆள் ஏறி உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த ஓட்டுற பிரேம்குமாருக்கு ஃபீல் ஆயிருக்குங்க. பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி. 2 ஆள் உட்கார்ந்துருந்தா ஒரு வெயிட் இருக்கும், ஒரு ஆள் உட்கார்ந்துருந்தா ஒரு வெயிட் இருக்கும் இல்லையா, அது நல்லாவே முன்னாடி ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்படியே வண்டி மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும்போது எங்கேயுமே நிறுத்தவே இல்லையே, திடீர்னு எப்படி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு ஒண்ணுமே புரியலைங்க. அப்படியே மெதுவா அந்த பிரேம்குமார் அந்த சைடு மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த சைடு மிரர்லயுமே பாதி மிரர் உடஞ்சிச்சு. அந்த பாதி மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பார்க்கும்போது இந்த பிரேம்குமாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த கௌதம் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, அதுக்கு பின்னாடி யாரோ உட்கார்ந்துருக்க மாதிரி நல்லா தெரியுது. ஆனா அது முகமே சரியா தெரியவே இல்லை, ஒரு மாதிரி மங்களாவே இருந்திருக்கு. என்னன்னு தெரியலையே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேம்குமாருக்கு கொஞ்சம் பயம் இருக்குங்க. அப்படியே மெதுவா வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு, டே கௌதம், பின்னாடி யாருடா இருக்காங்க, எப்படிதான் அவங்க வந்து உட்கார்ந்தாங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. அப்படி கேள்வி கேட்கும் போதும் இந்த கௌதம் அப்படின்றவரு ஒண்ணுமே புரியாமலே, யாருடா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, நான் மட்டும்தான்டா இருக்கேன், கம்முனு போடா, ஏற்கனவே நான் பயந்துட்டேன் அப்படின்னு அப்படியே திட்டினபடியே அப்படியே மெதுவா வண்டி கொஞ்சம் ஸ்பீடா போக ஆரம்பிக்குதுங்க. அப்படியே இவங்க நல்லாவே போயிட்டு இருக்கும்போது வழியிலேயே ஒரு சாமி கோவில் ஒன்று இருந்திருக்குங்க. அது ஒரு விநாயகர் கோவில். அந்த கோவில் பக்கமா நெருங்கி வந்துட்டாங்க. ஒரு 10 அடி தூரத்துல அந்த கோவில். அந்த 10 அடி தூரத்துல திடீர்னு இந்த பிரேம்குமாருக்கு அப்படியே இவங்களோட பைக் ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிருக்குங்க. வெயிட்லெஸ் ஆனா ஒரு ஆள் 2 பேர் உட்கார்ந்துருந்ததுல ஒரு ஆள் எழுந்துட்டா எப்படி, இறங்கிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. என்னடா இது, ஆல்ரெடி யாரோ உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு, இப்போ யாரோ கீழே இறங்கின மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் இந்த சைடு மிரர் பாதி உடஞ்சிருச்சு இல்லையா, அந்த மிரரை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அந்த இடத்துல இவர் பார்த்தா அதே உருவம் அங்க இல்லவே இல்லைங்க. எங்கடா போயிருக்கும் அப்படின்னு இவருக்கும் ஒரே குழப்பம். ஏன்னா இவங்க வண்டி எடுத்ததுல இருந்து அங்க அந்த உருவம் உட்கார்ந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் நிறுத்தவே இல்லை. இப்ப இறங்கின மாதிரி ஃபீல் ஆச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் வண்டி நிறுத்தவே இல்லை. இது எப்படிடா சாத்தியமாகும், நல்லாவே ரன்னிங்ல இருக்கிற வண்டியில இருந்து எப்படி இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேம்குமாருக்கு ஒரே குழப்பத்தோட அப்படியே திரும்பி பாக்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு விநாயகர் கோவில் இருக்கு. இந்த கோவில் பக்கமா வந்ததுக்கு அப்புறம் அந்த உருவத்தை காணுங்கும் போது பிரேம்குமாருக்கு மனசெல்லாம் கொஞ்சம் கருக்குன்னு ஆயிடுச்சுங்க. என்னவா இருக்கும், ஒருவேளை பேயதா இருக்குமோ அப்படின்னு. அப்படியே அதையும் பெருசுப்படுத்தாம கீழே இறங்கி, டே வாடா சாமி கும்பிட்டு போலாம், நம்ம வேற கீழே விழுந்துட்டோம், அந்த இடத்துல கொஞ்சம் பயந்துருப்போம், பயந்த காரணத்தினால சாமி கும்பிட்டு போனா எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பைக்கை நிறுத்திட்டு அந்த விநாயகர் கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு திருநீர்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வண்டியில ஏறி உட்காராங்க. அப்படி ஏறி உட்கார்ந்து கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த கௌதம் என்ன சொல்றாருன்னா, டே எனக்கு முதுகெல்லாம் பயங்கரமா எரியிற மாதிரி இருக்கு, முதுகுல அடிபட்டிருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரே சந்தேகமா இருக்குடா, பயங்கர எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த பிரேம்குமார் அப்படின்றவரு கௌதம் கிட்ட சொல்லவே இல்லை. ரொம்ப வெயிட்டா இருந்தது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, வெயிட்லெஸ் ஆனது சொல்லவே இல்லை. சொல்லாததான் அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே ஏறி வந்திருக்காங்க. அப்படியே மெதுவா இந்த கௌதம் வலி பொறுக்க முடியாம அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நெளிஞ்சிட்டே இருக்காருங்க. அப்படியே முதுகு பயங்கரமா எரிச்சலா இருந்திருக்கு. எப்படா வீடு போய் சேருவோம் அப்படின்னு ஆயிடுச்சுங்க. ஒரு வழியா இவங்களோட ஊருக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் போனா இவங்களோட ஊர் என்ட்ரன்ஸ் வந்துடும். அந்த 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படி என்ன நடந்துச்சுன்னா, நல்லாவே இவங்க போயிட்டே இருக்காங்கங்க. மெயின் ரோடு மாதிரி தான் இருக்கு. அந்த ரோட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் வண்டிகள் அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. ஆனா இவங்க நேரா போயிட்டு இருக்கிற ரோட்ல இவங்களுக்கு முன்னாடியே அப்படியே நடு ரோட்லயேங்க யாரோ ஒருத்தவங்க படுத்திருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி படுத்திருக்கிற மாதிரி ஒரு பொண்ணோட உருவம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாம ரொம்ப நேரமா ஹார்னும் அடிச்சிருக்காங்க. அந்த உருவமானது அந்த பக்கம் இந்த பக்கம் நகர கூட இல்லை. என்னடா இது, ரொம்ப நேரமா நம்ம ஹார்ன் அடிச்சு ஒரு பொண்ணு வந்து படுத்துட்டு இருக்காங்களே, அவங்க நகரவே மாட்டுறாங்களே அப்படின்னு இந்த பிரேம்குமாருக்கு ஒரே பயமாயிடுச்சுங்க. அப்படியே மெதுவா பைக்கை வந்து இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே அந்த உருவம் படுத்துனுச்சு இல்லையா, நடு
நடு ரோட்ல தானே படுத்துருந்துச்சு, இந்த பக்கம் சைடு வாங்கி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிக்கும் போது அப்படியே நல்லா படுத்துட்டு இருந்தோம். அந்த உரம் சருன்னு இவங்க போற அந்த ரோட்டை நோக்கி மேலே ஏறி அப்படியே வந்தா எப்படி இருக்கும், எந்திரிச்செல்லாம் வரலங்க, அப்படியே சருன்னு நகர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நகர்ந்துருக்கு. இந்த பிரேம்குமாருக்கு அப்படியே கொலையெல்லாம் நடுங்கி போயிடுச்சுங்க. கூடவே இந்த கௌதமும் ஏன்டா அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி ஆட்டிட்டு இருக்கு அப்படின்னும் போது, டேய் முன்னாடி பாருடா அப்படின்னு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அதான் அந்த பொண்ணு அப்படியே சடலமா அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே தலையெல்லாம் பயங்கரமா அடிபட்டு ரத்தமும் வந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இந்த மாதிரி கிடக்குறாங்களா இல்லை இறந்து போய் இந்த மாதிரி இருக்காங்களான்னு ரெண்டு பேத்துக்குமே ஒரே குழப்பம் ஆயிடுச்சுங்க. நிறைய வண்டிகளும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. ஆனால் கேஷுவலாக அவங்களாம் போறாங்க, வண்டி நிறுத்தக்கூட இல்லை. இவங்க மட்டும் என்ன பண்றாங்கன்னா, சரி எதுவா இருந்தாலும் என்ன அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மெதுவாக அவங்களோட பைக்கை நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே அந்த பைக் ஆன்ல தாங்க இருக்கு, அந்த ஸ்டாண்டு போட்டுட்டு அப்படியே இறங்கி போய் பக்கமா நெருங்கி போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த உருவம் நல்லா கண்ணை மூடினபடி தாங்க இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரத்தம் வர வருது, ஆக்சிடென்ட் தான் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கமா நெருங்கி போயிட்டாங்க. அப்படியே அந்த முகத்தை போய் உத்து பாக்குற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அப்படியே டக்குன்னு அந்த உருவம் கண்ணை முழிச்சிருச்சு. கண்ணை முழிச்சது மட்டும் இல்லாம அப்படியே இவங்களை பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே மெதுவா எழுந்து உட்காருதுங்க. எழுந்து உட்கார்ந்த உருவத்தை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு அப்படியே ஓட்டம் பிடிச்சு இந்த பைக்கு பக்கத்துல ஓடி வராங்க. பைக்கு பக்கத்துல ஓடி வந்தவங்க பைக்கு அப்படியே ஆன்ல தானே வச்சுட்டு போனாங்க. அப்படியே வந்ததும் அப்படியே பைக்கை மூவ் பண்ணி எடுத்துட்டு போலான்னு போறாங்க. அந்த உருவம் அப்படியே எழுந்து உட்கார்ந்து சிரிச்சபடி இருந்துச்சு பார்த்தீங்களா. அது அந்த பக்கம் இந்த பக்கம் ரோட்டை அப்படியே குறுக்காட்டினபடி அவங்களோட வண்டியை போக விடாம அப்படியே மறிச்சுட்டே இருந்திருக்குங்க. ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் அந்த உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியாம தானே பயந்து ஓடி வந்தாங்க. கண்ணை முழிச்சதுமே பயந்து ஓடி வந்துட்டாங்க இல்லையா. எதுவா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வமான சிவனை அப்படின்னு நினைச்சு வேண்டுறாங்க. சிவனே என்னை நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே வாய் விட்டு வேண்டினதுக்கு அப்புறமா இவங்களோட குலதெய்வம் அந்த கௌதம் இருக்கார் இல்லையா, அவரோட குலதெய்வம் வந்து கருப்பசாமிங்க. இந்த கருப்பசாமியையும் வேண்டுறாங்க ரெண்டு பேருமே. அப்படியே வேண்டி கொஞ்ச நேரத்துல அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிச்சுங்க. அப்படியே காத்துல கரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மறைஞ்சிருச்சு. சரி இது கண்டிப்பா பொண்ணே கிடையாது, இது ஆன்மாதான் அப்படின்னு அவங்களுக்கு அப்படியே ஊர்ஜிதம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா அப்படியே மெதுவா பைக்கை மூவ் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. போகும்போதும் அப்படியே இவங்க சாமி அந்த சாமி பேருங்கெல்லாம் என்னென்ன சாமி பேர் இருக்கோ எல்லாத்தையுமே அப்படியே ஸ்லோகன் மாதிரி பாட்டு மாதிரி பாடிக்கிட்டே சொல்லிக்கிட்டே அவங்களோட ஊர் பக்கமா நெருங்கி வந்துட்டாங்க. அப்படியே இவங்களோட ஊரை நோக்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா எப்படியோ நம்மளோட கிராமத்துக்கு வந்துட்டோம், இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. கௌதம் வந்து கௌதமோட வீட்டுக்கு போகிறாங்க, இந்த பிரேம்குமார் வந்து பிரேமோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கொஞ்சம் பயத்தில் இருந்ததுனால அப்படியே வெளியவே உட்காந்து கொஞ்சம் அப்படியே ஆறுதல் படுத்திட்டு அதுக்கப்புறமா தான் இவங்க வீட்டுக்குள்ளேயே போகிறாங்க. இவங்களோட வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவுலே தான் இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த கௌதம் வந்துட்டு அப்படியே இவரை சமாதானம் பண்ணிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குளிக்கிறாருங்க. குளிக்க போகும்போது அந்த பாத்ரூம்குள்ள போயிட்டு சட்டையெல்லாம் கலட்டிட்டு மேலே தண்ணி ஊத்துறாருங்க. ஊற்றும் போது அப்படியே இந்த கௌதமுக்கு வந்து நெருப்பு பட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி எரிச்சலா இருந்திருக்குங்க. பயங்கர எரிச்சலா இருந்திருக்கு. என்னடா இது இப்படி எரியுதே அப்படின்னு இவரும் அப்படியே மெதுவா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராருங்க. வெளியே வந்துட்டு அவரோட பெட்ரூம்குள்ள போயிட்டு ஃபேனை போட்டுட்டு அப்படியே நின்றுருக்காருங்க. அப்போதான் இவருக்கு முதுகே கொஞ்சம் அப்படியே குளுமையா இருந்த மாதிரி இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மாவை கூப்பிட்டு, அம்மா எனக்கு பயங்கரமா முதுகுல எரியுது என்னன்னு பாருமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆல்ரெடி இந்த கௌதம் வந்து விளையாட போறது அவங்க அம்மாவுக்கு சுத்தமாவே பிடிக்காது. ஏதோ வாரம் ஃபுல்லா வேலைக்கு போறாரு, ஒரு நாளைக்கு மட்டும் அவர் இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்றதுனால வேண்டாம் விருப்பதான் அவங்க அம்மா வந்துட்டு சரி எங்கேயோ போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்களாம். அன்னைக்கு அப்படியே அவங்களும் பெட்ரூம்குள்ள வராங்கங்க. வந்தவங்க லைட்டெல்லாம் ஆன் பண்ணிட்டு அந்த முதுகுல என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்கும்போது அப்படியே முதுகே ஃபுல்லா செவந்திருக்குங்க. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபுல்லா அப்படியே ரத்தம் கட்டினா அப்படியே ஒரு மாதிரி கண்ணி போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருந்திருக்குங்க. எங்கடா போன, என்னடா ஆச்சு, இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கே, அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன யாருமா அடிக்க போறாங்க, நீ வேற சும்மா இருமா அப்படின்னு சொல்லி அவரு அப்படியே சத்தம் போட்டுட்டு மெதுவா அவங்களோட பீரோல உள்ள ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே முதுகை திரும்பி பார்த்துருக்காருங்க. இவருக்கே நல்லா தெரிஞ்சிருக்கு முதுகு ஃபுல்லா அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருந்திருக்கு.
எதுவுமே ஆகலையே, எப்படி இந்த மாதிரி ஆகும், வர்ற வழியில இருந்து தானே இந்த எரிச்சல் இருந்திருக்கு, ஃபுல் டே எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசனையோட குழப்பத்தோட அப்படியே அன்னைக்கு இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃபேன் காத்துல இருந்துட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அவரோட பெட்ரூம்ல படுத்து தூங்குறாங்க. இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் வெளியே கட்டில் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. வெளியேனா ஃபுல்லா அவங்களோட தெருவுல கட்டில் போட்டு படுத்திருக்காங்க. நல்லாவே சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரோட பெட்ரூம்ல போய் படுத்து வருதாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த முதுகு அப்படியே நேரா படுத்தா பயங்கர எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கமா படுத்திருக்காருங்க. அப்பவும் இவருக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் அப்படியே மொபைல் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம தூங்கலாம், நாளைக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு மொபைலை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கமுந்து படுத்திருக்காருங்க. நல்லா அப்படியே கமுந்து படுத்து அப்பதாங்க அவர் அந்த ஃபேன் காத்து அந்த முதுகுல பட இவருக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு, ரொம்ப கூலிங்கா இருந்த மாதிரி இருந்திருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கமுந்து படுத்து வருதாங்க. நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா ஒரு மணி பக்கமா இருந்திருக்கும். அந்த நேரத்துல இந்த கௌதமுக்கு அப்படியே இவரோட முதுகு மேல யாரோ ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரி தோணுது. முதுகே ஃபுல்லா பயங்கர வெயிட்டா இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த கௌதமுக்கு மூச்சு விடவே கொஞ்சம் சிரமமா இருந்திருக்கு. நார்மலா அப்படியே கமுந்து படுத்தவே நிமிந்து படுக்கும் போது அப்படியே நெஞ்செல்லாம் கொஞ்சம் அப்படியே அடைக்கிற மாதிரி இருக்கும்ல, ஆனா இவருக்கு நல்லா கமுந்து படுத்துட்டு இருக்கும் போது ஃபுல்லா நெஞ்செல்லாம் அடைச்சி மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்க மாதிரி இருந்திருக்குங்க. என்னடா இது திடீர்னு இவ்வளவு வெயிட்டா இருக்கு, நம்மளால மூச்சை விட முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அப்படியே திரும்பி பார்க்கலான்னு திரும்புறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது இந்த கௌதம் அவரோட வாழ்க்கையில மறுபடியும் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு காட்சிங்க. என்ன ஆச்சுன்னா இவரோட நடு முதுகுல ஒரு பொண்ணு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பொண்ணுன்னா அப்படியே ஃபுல்லா தலையிலலாம் ரத்தம் வர மாதிரி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே இந்த முகமெல்லாம் அங்கங்க அடிபட்டு ரத்தம் விழுகிட்டு இருக்க மாதிரி பார்த்த அந்த நபர் இந்த உருவத்தை நம்ம வர்ற வழியில பார்த்தோமே, அதான் அந்த நடு ரோட்ல சடலம் மாதிரி கிடந்துச்சு இல்லையா, அந்த உருவம் ஆச்சு அப்படின்னு இந்த கௌதமுக்கு பயம் வந்துருச்சுங்க. அப்படியே இவரால் கத்தவும் முடியல, திரும்பி இந்த பக்கம் நேரா படுக்கவும் முடியல. அந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கார். அப்படியே கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி சிரமப்பட்டு அந்த உருவத்தை கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த கௌதம் அப்படியே எழுந்து உட்கார்ந்துருக்காருங்க. எழுந்து உட்கார்ந்தவர் அந்த ரூமே ஃபுல்லா தேடுறாரு. சின்னதா 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தை தேடுறாரு. தேடும் போது அந்த உருவம் வந்து அப்படியே குடுன்னு வெளியே ஓடுற மாதிரி பார்த்திருக்காரு. ஒரு பொண்ணோட உருவம் அப்படியே இவரோட ரூம்ல இருந்து வெளியே ஓடுறத மட்டும் நல்லாவே பார்த்திருக்காருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் யாருடா இந்த உருவம், எதுக்குடா நம்ம பின்னாடியே வருது, என்னதான் நடக்குது அப்படின்னு இந்த கௌதமுக்கு ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோடய அப்படியே மெதுவா பயத்தோட நடுக்கத்தோடயே அந்த ரூம்ல இருந்து வெளியே வர்றாருங்க. வெளியே வந்து பார்க்கும் போதும் அந்த உருவம் எங்க போச்சு அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவரோட ரூமை விட்டு வெளியே போனது மட்டும் இவர் நல்லாவே பார்த்திருக்காரு. பார்த்த நபர் அப்படியே அவரோட பெட்ரூம்ல வந்து பெட்டு மேல உட்கார்ந்தவர் தாங்க. அதுக்கப்புறம் விடிய இவருக்கு தூக்கமே வரல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, யாரா இருக்கும், நம்ம பின்னாடி எதுக்கு இந்த பேய் வருது அப்படின்னு இவருக்கு குழப்பத்தோட பயத்தோட தூக்கமே வரல. அப்படியே அடுத்த நாள் காலையில 5 மணி ஆகுதுங்க. 5 மணிக்கு அப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு உள்ள கட்டிலெல்லாம் எடுத்து வந்து போட்டுட்டாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவரோட கட்டில எடுத்து வந்து உள்ள போட்டு அதுக்கப்புறமா அவங்க அப்பா படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அம்மா வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் அப்படியே தைரியத்தோட கௌதம் படுக்கிறாருங்க. படுத்து கொஞ்ச நேரத்தை தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. தூங்கினவர் ஒரு 8 மணி 8:30க்கு மேலதாங்க எந்திரிக்கிறாரு. எழுந்து பார்த்தா இந்த பிரேம்குமார் வேலைக்கு ரெடியாகி வந்துட்டாருங்க. இன்னுமாடா நீ தூங்குற, வாடா நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. ஆனா இந்த கௌதமுக்கு பயங்கர உடம்பு எரிச்சலும் பயங்கர உடம்பு வலியும் இருந்ததுனால நான் வேலைக்கு வரலடா, நீயே போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இவன் வரல போல அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பிரேம்குமார் மட்டும் தாங்க அன்னைக்கு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போயிட்டு அவரும் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கௌதம பார்க்கலான்னு வராருங்க. வந்து பார்க்கும்போது கௌதமுக்கு அப்படியே பயங்கரமா அந்த கை காலெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. பயங்கர காய்ச்சலோட இருந்திருக்காரு இந்த கௌதம். அப்படியே பிரேம்குமார் வராருங்க. வந்தவர் கௌதம பார்த்து விசாரிச்சுட்டு எப்படிடா என்னடா இருக்கு, காய்ச்சல்லாம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சுட்டு போகும்போது எனக்கு என்னமோ தெரியலடா, பயங்கரமா தலையை வெடிக்கிற மாதிரி வலிக்குது, தலை வலின்னா அவ்வளவு வலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கெல்லாம் நீ மாத்திரை போட்டினா சரியாயிட்டுங்களா, அந்த காய்ச்சல் வந்ததுனால தான் உனக்கு அந்த மாதிரி இருக்கு, நேற்று அதிகமா விளையாண்டதுனால உனக்கு அந்த மாதிரி இருந்திருக்கலாம், காய்ச்சல் வந்திருக்கலாம், அதெல்லாம் பெருசுப்படுத்தாது அப்படின்னு தைரியம் சொல்லி அதுக்கப்புறமா கௌதமோட வீட்டை விட்டு பிரேம்குமார் வெளியே போறாங்க. வெளியே போனவர் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அன்னைக்கு இவர் குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு
படுத்து தூங்க ஆரம்பிக்கிறார். இங்கே கௌதமுக்கு பயங்கர காய்ச்சல்ன்றதுனால இவங்களுக்கும் அப்படியே சாப்பாடெல்லாம் கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுத்து கௌதமோட பெட்ரூம்லயே அப்படியே படுத்து தூங்க வச்சிருக்காங்க. தூங்கினதுக்கு அப்புறமா தாங்க இவங்க அம்மா எழுந்து வெளியே வந்திருக்காங்க. இதுக்கு தான் சொல்றது கிரிக்கெட் விளையாடுறதுக்கு போகாத போகாத அப்படின்னு சொல்றேன். பாத்தியா நீ அன்னைக்கு விளையாண்டதுனாலதான் அதிகமா விளையாண்டதுனாலதான் உனக்கு காய்ச்சல் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் நினைச்சிட்டாங்க. ஏன்னா நடந்த விஷயம் என்ன அப்படின்றது கௌதம் அவங்க அம்மா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் 2 பேர்த்துக்குமே சொல்லவே இல்லை. அப்படியே 2-3 நாள் ஆகுதுங்க. 3 நாள் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கௌதம் அப்படின்றவருக்கு கொஞ்சம் அப்படியே காய்ச்சல் குறைஞ்ச மாதிரி இருக்கு. கூடவே இந்த தலைவலி மட்டும் நிக்காமலே இருந்திருக்கு. எவ்வளவு மாத்திரைகள் இதுக்கப்புறம் இந்த தலைவலிக்கு வந்து ஹாஸ்பிட்டலும் போய் பார்த்துருக்காங்க. காய்ச்சலுக்கு மட்டும் இல்லைங்க, தலைவலிக்குன்னு தனியாவே போய் பார்த்துருக்காங்க. அங்கவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அந்த மாத்திரை போடுங்க சரியா போயிடும் அப்படின்னு தான் மாத்திரையை தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கௌதமுக்கு எத்தனை மாத்திரைகள் என்ன பண்ணினாலும் தலைவலி குறையவே இல்லை. அப்படியே 1 வாரம் பக்கமா ஆயிடுச்சுங்க. 1 வாரத்துக்கு அப்புறம் காய்ச்சல் எல்லாம் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. ஆனா இந்த கை கால் வீக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த தலைவலி மட்டும் போகவே இல்லை. என்னடா இவன் அடிக்கடி தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கானே, இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் ஒண்ணுமே புரியாம குழப்பத்தோடய இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவும் இந்த கௌதம்கிட்ட அப்பதாங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, தலையில ஏதாவது அடிபட்டுச்சாப்பா, எங்ககிட்ட ஏதாவது மறைக்கிறியா, இந்த கிரிக்கெட் விளையாட போன இடத்துல ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதாங்க கௌதம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு அடி எதுவும் படல, ஆனா நாங்க கிரிக்கெட் விளையாடிட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னு அங்க கீழே விழுந்தது, அதுக்கப்புறம் நடு ரோட்ல பார்த்தது, அதுக்கப்புறம் அடுத்த அன்னைக்கே அவங்களோட முதுகு மேல ஏறி உட்கார்ந்திருந்தது, இந்த விஷயம் எல்லாத்தையுமே அவங்களோட அப்பா அம்மா 2 பேத்துக்குமே சொல்லிட்டாரு கௌதம். சொன்னதுக்கு அப்புறமா இதை ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல, ஏன்டா இந்த மாதிரி பண்ணன அப்படின்னு அவங்கள பயங்கரமா திட்டிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். திட்டினதுக்கு அப்புறம் சரி பையனுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு மேல திட்டி மட்டும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே யோசனை பண்ணினவங்க இவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க அப்பா அம்மா 2 பேருமே. அப்படி விசாரிக்கும் போது இவங்க அப்பாவோட சொந்தத்துல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களோட குலதெய்வம் கருப்புசாமி தானே, அந்த கோவிலுக்கு போங்க கண்டிப்பா சரியாகிரும், எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பொங்கல் வச்சு சாமிக்கு சிறப்பு மாதிரி கொடுத்துட்டு வாங்க, இந்த கௌதம் பேர்ல வந்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சரியாகிரும் அப்படின்ற மாதிரி ஐடியா கொடுத்துருக்காங்க. சரி ஓகே நம்ம இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போகலாம், போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு இவங்க அப்பா அம்மா 2 பேருமே முடிவு பண்ணிட்டாங்க அவங்களோட குலதெய்வத்துக்கு போறதுக்காக. அப்படியே கௌதம் கிட்டேயும் சொல்லிட்டாங்கங்க, நம்ம நாளைக்கு வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரலாம், அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கௌதமுக்குமே கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு, சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகிரும், அந்த பேய் அதுக்கப்புறம் வராது அப்படின்னு சொல்லி இவருக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு. அன்னைக்கு நைட்டும் அப்படியே எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாங்க இந்த குடும்பத்துல இருந்த எல்லாருமே. இந்த கௌதமோட ரூம்லயே அவங்க அப்பாவும் கூடவே படுத்திருக்காங்க. ஆல்ரெடி கௌதம் கொஞ்சம் பயந்துருக்காரு அப்படின்ற காரணத்தினால அவங்க அம்மாவும் அதே ரூம்ல கீழே பாய் போட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நடு ராத்திரி நேரம். அப்படியே இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஆள் அந்த பெட்ரூம்குள்ள மட்டும் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும், கொஞ்சம் அந்த நடக்கிற அந்த சத்தம் கேட்குற மாதிரி கொஞ்சம் திம்முன்னு அப்படியே கொஞ்சம் வேகமா நடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் கேட்டிருக்கீங்க. கூடவே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி வர மாதிரியும் இருந்திருக்கு. இந்த உணர்வு ஏற்பட்டதும் அப்படியே மெதுவா இந்த கௌதமோட அம்மா தாங்க கண்ணை முழிச்சு பார்க்கறாங்க. படுத்தபடியே எந்திரிக்க கூட இல்லை. அப்படியே பார்க்கும்போது இவங்களோட அந்த பெட்ரூம் லைட் வெளிச்சத்துல பார்த்துருக்காங்க. அப்படியே தலை ஃபுல்லா ரத்தம் வடிஞ்சிட்டு அங்கங்க முகத்திலையும் ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு சுடிதார் போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துட்டோம், அப்படியே கொஞ்சம் தூரம் ஓடிக்கிட்டோம், இப்படியே பண்ணிட்டு இருக்கிறத இவங்க அம்மா நோட் பண்ணிட்டாங்க. பார்த்தவங்க நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிரும், கண்டிப்பா நம்மளை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை இறுக்கி மூடிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே இந்த கௌதம் இருக்கார் இல்லையா, அவரோட பக்கத்துலயே அந்த பெட்டுக்கு பக்கத்துலயே உட்காந்து பெருமூச்சு விட்டா எப்படி இருக்கும், அந்த பெருமூச்சு விடுற அந்த காற்று சத்தம் வந்து நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி இருந்திருக்குங்க. அப்படியே இந்த கௌதமும் பயத்தோட மெதுவாக அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அவங்க அப்பா கூட படுத்துருக்காரு இல்லையா, அந்த தைரியம் கொஞ்சம் இருந்ததுனால திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அப்படியே இவரோட அந்த தலைக்கு நேராகவே அப்படியே கட்டில் பக்கத்துலேயே ஒரு உருவம் உட்காந்துட்டு இருக்குங்க. அந்த உருவம் வேறு எதுவுமே கிடையாது, கௌதமோட அம்மா பார்த்தாங்க இல்லையா, சேம் அதே பொண்ணோட உருவம் தான்.
பார்த்த கௌதம் அப்படியே அலறி எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. கூடவே அவங்க அப்பா படுத்திருந்தாரு இல்லையா, அவரும் எந்திரிச்சிட்டாரு. கௌதம் போட்ட அந்த சத்தத்துல அவங்க அம்மாவும் எழுந்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க அப்படியே தூங்கிட்டு இருந்தவங்க தான். எழுந்து அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை தானே மூடிட்டு இருந்தாங்க. அவங்களும் எழுந்துட்டாங்க, இவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் எழுந்துட்டாங்க. அப்படியே 2 பேரும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குற அந்த நேரத்துல அப்படியே அந்த உருவமானது மெதுவா இந்த கௌதமோட கண்ணுக்கு மட்டும் தெரியுதுங்க. மெதுவா அப்படியே எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியே போற மாதிரி இருந்தது. இதையும் கௌதம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே மிரண்டு போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பேசுறதுன்னே தெரியாம. கொஞ்ச நேரத்துல இவங்க அம்மாவும் அப்படியே வெளி ஓடி போயிட்டு அப்படியே சாமி போட்டுட்டு இருந்த திருநீரை எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சு விட்டுட்டு, என்னப்பா ஆச்சு, எதுக்குப்பா இப்படி கத்துன அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ அங்க நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு கௌதம். நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போறதுனாலதான் இந்த மாதிரி அந்த ஆன்மா வந்து நம்மள பயமுறுத்தி பாக்குது, நீ தைரியமா இருப்பா, எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே தைரியப்படுத்தி அப்படியே படுத்து தூங்க வச்சுட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறாங்க. எழுந்ததும் வேலையா அப்படியே இவங்க அம்மா வந்து வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டாங்க. இவங்க அப்பாவையும் எழுப்பி குளிக்க வச்சுட்டாங்க. கௌதம் மட்டும் அப்படியே மெதுவா கூட்டிட்டு போறாங்க. கொஞ்சம் அப்படியே கால் வீக்கம்லாம் அப்பதான் வத்த ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, அதனால அப்படியே மெதுவா கூட்டிட்டு போயிட்டு பாத்ரூம்ல விட்டுட்டு குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க அப்பா கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கௌதம் அவரோட சட்டையெல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டாரு. 3 பேருமே அப்படியே ஒரு பைக்ல தாங்க போறாங்க. அவங்களோட வீட்டுல இருந்தா அந்த பைக்ல தான். அவங்களோட குலதெய்வமும் இவங்களோட ஊர்ல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி தாங்க இருக்கு. சரி, அங்கேயே நம்ம போயிட்டு வந்துடலாம், நம்ம பைக்லயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் 3 பேரும் போறாங்க. நல்லாவே தாங்க இவங்க கோவில் வரைக்கும் போயிட்டாங்க. கோவிலோட அந்த வாசல் பக்கமா நெருங்கி போனதுக்கு அப்புறம் இந்த கௌதம் அப்படியே கொஞ்சம் வித்தியாசமான முறையில நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு நேரமும் அவங்க அப்பா அம்மாவோட நல்லாவே பேசிட்டு வந்து அந்த நபர் அப்படியே அந்த கோவிலுக்குள்ள மட்டும் வரமாட்டேன்னு அப்படியே புடிவாதமா இருந்திருக்காருங்க. அந்த பைக் பக்கத்துலயே நின்றுருக்காரு. அவங்க 2 பேரும் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டா கூட அந்த பைக்கை விட்டுட்டு வரவே இல்லை. அப்படியே பைக் மேலே ஏறி ஏறி உட்காந்துக்கிறாருங்க. அதுக்கப்புறமா இவங்க அப்பாவுக்கு என்ன பண்றதுனே புரியல, இவங்க அம்மாவுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. 2 பேருமே சேர்ந்து அந்த கௌதம வெளியே விட்டுட்டு அப்படியே அந்த கோவிலுக்குள்ள போறாங்க. கோவிலுக்குள்ள போயிட்டு அந்த பூசாரி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவரை அப்படியே கூட்டிட்டு வந்து அந்த பூசாரியும் வரும்போதே அப்படியே கையில ஒரு சொம்போட வந்திருக்காங்க. அந்த சொம்புல வந்து அந்த கோவிலோட அந்த தீர்த்தம் இருந்திருக்கு. தீர்த்தத்தை அப்படியே கௌதம் மேல தெளிச்சது தாங்க. அப்படியே ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே ஒரு மாதிரி நடுங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிட்டாருங்க. அதன் பிறகு அப்படியே அவரோட தலைமுடியை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிட்டே உள்ள போய் உட்கார வச்சுட்டாங்க. இந்த பூசாரி தான் கௌதமோட முடியை பிடிச்சி இழுத்துட்டும் போறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா 2 பேருமே பின்னாடியே போறாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த கௌதம் அப்படின்றவரை அந்த கோவிலுக்கு உள்ளேயே ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கருப்பு சாமிக்கு வந்து அப்படியே பூஜையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த திருநீரெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவுக்கு திருநீரெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த கற்பூர தட்டோட அந்த கௌதம் பக்கமா வந்திருக்காருங்க. ஒரு மூலையில அப்படியே கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் பக்கமா நெருங்கி வந்ததும் அப்படியே அந்த பூசாரி கையில இருந்த அந்த திருநீர் தட்டவே அப்படியே தூக்கி தள்ளி விட்டுட்டாருங்க. தட்டி விட்டதும் அந்த தட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சு. இந்த பூசாரி அப்படியே கோபப்பட்டவர், எதுக்காக இந்த பையனை இப்படி பண்ற, அவருக்கு புரிஞ்சிச்சுங்க இது இந்த கௌதமோட உடம்புல ஏதோ ஒரு பேய்டா இருக்கு அப்படின்றது. எதுக்காக இந்த மாதிரி பண்ற, யார் நீ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கப்புறம் கௌதம் வாயாலேயே அப்படியே அந்த ஆன்மா பேச ஆரம்பிக்குதுங்க. அப்படியே பேசும்போது 2 குரல் மாதிரி இருக்கு. கௌதமோட குரலும் பிளஸ் இன்னொரு குரலும் கேட்குற மாதிரி இருந்திருக்கு. இந்த 2 குரலாவே என்ன சொல்லுதுன்னா, நான் அந்த இடத்துல இவங்க 2 பேரும் பைக்கை போட்டு கீழே விழுந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் இந்த பொண்ணும் அவங்களோட ஹஸ்பண்டும் நல்லாவே வந்துருந்துருக்காங்க. வந்தவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல முன்னாடி எதிர்த்தபடி வந்த வண்டி வந்து இவங்களோட பைக்ல இடிச்சு அதே இடத்துல இந்த பொண்ணு மட்டும் ஸ்பாட் அவுட். அந்த புதருக்குள்ள பைக் விழுந்து பார்த்தீங்களா, அந்த இடத்துல பெரிய பாறாங்கல் மாதிரி ஒரு கல் இருந்திருக்க மாட்டுங்க. அந்த கல்லு இடிச்சு அந்த பொண்ணு மட்டும் இறந்துருச்சு. ஆனா அவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் தூரம் தள்ளி விழுந்ததுனால அவர் மட்டும் தப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஆம்புலன்ஸ்ல எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்பவும் அங்க ஸ்பாட்லயே இறந்த காரணத்தினால அப்படியே இவங்க ஹஸ்பண்டும் கூடவே வந்திருக்காங்க. அந்த பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொன்னதும் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட ஊருக்கு அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்பவே சின்ன வயசுலயே நான் இறந்து போயிட்டேன், அதனால என்னோட ஆன்மா அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கு, இவங்களையும் அப்படியே பிடிச்சி இவங்க கூடவே நான் வாழ்ந்துடலான்னு தான் வந்தேன். ஆனா எப்படியோ இந்த கருப்பனோட உதவியால இந்த பையனை வந்து ஃபுல்லா என்னால அந்த கண்ட்ரோல்ல எடுக்க முடியல அப்படின்னு அந்த ஆன்மா சொல்லியிருக்குங்க. சொன்னதுக்கு அப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா,
கருப்பனோட அந்த கைக்குள்ளேயே அந்த சக்திக்குள்ளேயே இவங்களோட குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ எப்படி மறுபடியும் இவங்களை தொல்லை பண்ணலாம், நீ போவியா போக மாட்டியா, நீ போகலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அப்படியே அதட்டி அந்த பூசாரி பேசியிருக்காருங்க. பேசினதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் போயிடுறேன் நான் இனிமேல் வரமாட்டேன் சொன்னது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த ஆன்மா அந்த உடம்புல இருந்தும் விரிஞ்சு போயிடுச்சு. அதன் பிறகு இந்த கௌதம் ரொம்பவே டயர்டாக அப்படியே அந்த செவுத்து மேலேயே ஒரு மூலையில் தானே உட்காந்துருந்துச்சு, அப்படியே செவுத்து மேலேயே சாஞ்சிட்டாருங்க. சாஞ்சதுக்கப்புறம் இந்த பூசாரி மறுபடியும் அந்த திருநீர் தட்டெல்லாம் ரெடி பண்ணி கல்புரம் ஏற்றி அப்படியே பத்தி குச்சி எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கூடவே சொம்புல தீர்த்தமும் எடுத்து வந்திருக்காங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த கௌதம் முகத்திலேயே தெளித்து அதுக்கப்புறம் கௌதமை எழுப்பி விட்டுட்டாங்க, திருநீரும் வச்சு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நீங்கள் அப்பப்போ இந்த குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆன்மாவால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லி அனுப்பியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் அப்படியே இந்த கௌதமோட பேர்லேயே அர்ச்சனையும் பண்ணியிருக்காங்க. அந்த கோவில்லையே அப்படியே பொங்கலும் வச்சுட்டு அப்படியே படையிலும் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் தாங்க இவங்களோட ஊருக்கே கிளம்பியிருக்காங்க. வந்தவங்க வீட்டுக்கும் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அன்னையில இருந்து எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த கிரிக்கெட் விளையாட போகிற நேரத்தை தவிர்த்துட்டு இவர் அடிக்கடி இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன் சிஸ்டர். இந்த நிகழ்வு எனக்கு 2017 காலகட்டத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கௌதம் அப்படின்றவங்க தாங்க நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன கௌதமுக்கு ரொம்ப நன்றியை சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான த்ரில்லிங்கான கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான்ல ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.